இனியவர்களே, நம்முடைய வணக்கத்திற்குரிய இன்றைய முதல்வராக செங்கை மாவட்டத்தினுடைய புதிய கல்லூரிகள், அரசினர் கலைக்கல்லூரிகள் திறக்கப்பட்ட கல்லூரிகளிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிற அரசினர் கலைக்கல்லூரி செய்யூரினுடைய முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய ஐயா முனைவர் சே மாதவன் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே உரை நிகழ்த்துவார்கள். சமணம் பற்றி பேசுவதற்கு மிகவும் பொருத்தமானவர்களிலே ஐயா அவர்களும் ஒருவர் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு இந்த இனிய சால்வையினை அணிவிப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். போற்றுதலுக்கும் வரலாற்று சிறப்புக்கும் உரிய சமணர் எழுச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கும் தலைமை ஆளுமைகளே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளரும் சிந்தனையாளருமான அருமைக்குரிய பேராசிரியரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவருமான அருமைக்குரிய தோழர் அருணன் அவர்களே, தமிழ்நாடு எங்கும் அகிம்சை நடை என்கிற பெயரில் மிகச்சிறந்த ஒரு மறுமலர்ச்சி நடைபயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு 100க்கும் மேற்பட்ட நடைபயணங்களை நிகழ்த்தி இருக்கிற அருமைக்குரிய நண்பர் பேரணி ஸ்ரீதரன் அவர்களே, இந்த நிகழ்வை ஜினகஞ்சி பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஜீவபந்து ஸ்ரீபாலனார் நினைவு மேடையிலே நிகழ்த்துவது என்பது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய ஜினகஞ்சி பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர், தலைவர், இந்த நிகழ்வில் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு செய்தியை மட்டும் பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று இருக்கிறேன். பேரணி ஸ்ரீதரன் அவர்கள், இது அரசியல் சார்புள்ளவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் மேடை, நீங்கள் பங்கேற்கலாமா என்று ஏற்கனவே கேட்டார். நானாகவே இப்படி ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்றவுடன் அருகிலே இருக்கிற மன்னிவாக்கத்திலே குடியிருக்கிற நான் சமண சொந்தங்களை சந்திக்காமல் எனக்கு என்ன வேலை என்று நினைத்துக் கொண்டுதான் நான் வந்தேன். அவர்கள் நடத்துகிற அகிம்சை நடைகளில் 5-6 ஒரு 10 நடைகளுக்கு மேல் நான் பயணப்பட்டிருக்கிறேன். தமிழ் அற இலக்கியங்களும் பௌத்த சமண அறங்களும் என்கிற தலைப்பில் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செய்தவன். அந்த ஆய்வுக்காக இந்திய நாட்டு குடியரசுத் தலைவருடைய செம்மொழி விருதை பெற்றவன். இப்பொழுது ஒரு அரசு கல்லூரியுடைய முதல்வர் பொறுப்பில் பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் என் வாழ்நாளில் பெரும்பகுதியை பௌத்த சமண ஆய்வுக்காக கரைத்துக் கொண்டிருக்கிறேன். பயணங்களில் எல்லாம் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்வை பார்க்கிற போது கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை சமணர்களுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் எப்படி இருந்திருக்கும், அவர்கள் எத்தகைய அளவில், அவர்கள் என்றால் நாங்களும் கூட பௌத்தர்களாகவோ சமணர்களாகத்தான் இருந்திருக்க முடியும். கொள்கை ஏற்பு நிலையில் சமணத்தை விட பௌத்தத்தில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு கூடுதல் உண்டு. அதற்கு மேல் பௌத்தத்தையோ சமணத்தையோ எந்த இலக்கிய பின்புலத்தையோ எங்களுடைய போற்றுதலுக்குரிய வழிகாட்டி அருமைக்குரிய பேராசிரியர் அருணன் பார்வையில் இலக்கியங்களையும் சமூகத்தையும் பார்க்க அவர்கள் வாயிலாக கற்றுக்கொண்டவர்களில் நானும் ஒருவன். எனவே இந்த சமண எழுச்சி என்பது இந்த சமண ஜினகாஞ்சி பாதுகாப்பு சங்கத்தினுடைய முதல் தலைவர் தெரிவித்தது போல் இப்பொழுது 4வது தலைவர் 4வது அணியினர் இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல் சமணர் எழுச்சி மாநாடு நடைபெற்றிருக்கிறது என்பதற்காகவே என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் உங்கள் கொள்கைகள் எல்லாம் இலக்குகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற உள்ள நிறைவோடு நெஞ்சார வாழ்த்துகிறேன். பௌத்த சமண ஆய்விலே ஈடுபட்ட ஒரு குறிப்பை மட்டும் சொல்ல வேண்டும். திருக்குறள் கிபி 1ஆம் நூற்றாண்டு அல்லது கிமு 1ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்பே சங்க இலக்கியங்களில் பௌத்த சமண பதிவுகள் இருக்கின்றன.
அப்படி அவற்றின் காலத்தை குறைத்துக் கொண்டாலும் கிமு 3 தொடங்கி ஏறத்தாழ கிபி 10-11 வரை பௌத்தமும் சமணமும் மிகப்பெரிய அளவிற்கு ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி தமிழ்நாடெங்கும் அறத்தை, இயற்கையை, நல்ல வாழ்வியலை கற்றுக் கொடுத்த பெருமக்களின் வாரிசுகள் நீங்கள். நல்ல வாழ்வியலை கற்றுக் கொடுத்த வாரிசுகளோடு இணைந்து பயணிப்பது என்னுடைய வாழ்நாள் பெருமை என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் அற இலக்கிய காலம் மட்டும் ஏறத்தாழ 400 ஆண்டு காலம். ஒரு 400 ஆண்டு காலம் கொல்லாதே, பொய் சொல்லாதே, பிறன்மனை நினைக்காதே, கண்ணாமை திருடாதே என்று மாவிரதங்களையும் பஞ்சசீலங்களையும் இந்த மண்ணில் பேச வேண்டும் என்று இருந்தால் அதற்கு முன்பு இந்த சமூகம் எப்படி கெட்டடிந்து இருந்திருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. எனவே சங்க காலத்தினுடைய பிற்காலத்தில், கடைச்சங்க காலத்தில் இந்த சமூகம் கிடைத்தேருமா என்றிருந்த தமிழ் சமூகத்தை பௌத்தமும் சமணமும் நீங்கள் விதைத்த அறநெறிகளும் தான் தமிழ் சமூகத்தை பாதுகாத்தது. மீண்டும் மிகப்பெரிய எழுச்சியோடு நீங்கள் தமிழ் சமூகத்தை அறநெறியின்பால் திருப்புவதற்கு இந்த சமணர் எழுச்சி மாநாடு பயன்பட வேண்டும் என்று வாழ்த்தி உங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு எப்பொழுதும் தயார். நீங்கள் அழைத்தால் முதல் ஆளாக நிற்பேன் என்று சொல்லி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.